வெல்கம் டு தனிஷ்தா ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜர்தோசி, அப்புறம் பீட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு, ஏதாவது எனி கலர், நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் சுகர் பீட்ஸ். இதுதான் மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு பெரிய பீடு எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாட் போட்டுடலாம். 2 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பீடு எடுத்துக்கலாம். இந்த பீடுக்கு இடையில வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா ஜர்தோசியில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பீடு கொடுக்கலாம். இதே மாதிரி சுற்றி வந்து ஒரு 5 பீடு இருக்கிற மாதிரி வரும். ஒரு ஃப்ளவர் லுக் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பீடு ஒர்க் பண்ணும்போது ஒரு பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம 2 பீடாக கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு பீடாக வந்து இந்த மாதிரி 2 ஸ்டிச் போட்டுட்டு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். முடிக்கிற இடத்துல எப்பயும் போல் 1 நாட் போடாமல் 2 நாட் போட்டுருங்க. அப்போ வந்து அந்த பீடு வந்து வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் லாங்காக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜர்தோசி பீஸ் வந்து நம்ம அதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஜர்தோசி பீஸை வந்து இந்த மாதிரி பீடு சுற்றி வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்கலாம். குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா நீட்டாக வரும், கரெக்டாக வரும். இதே மாதிரி இன்னொரு ஜர்தோசி பீஸ் எடுத்துகிட்டு நூலில் எடுத்துகிட்டு எப்படி நம்ம கோலம் போடுவோமோ அதே மாதிரி தான் அந்த பீடை சுற்றி அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து முடிக்கணும். ஸ்டிச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஜர்தோசி வந்து நம்ம கட் பண்ணும்போது தனியாக வந்து சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ப்ரிசர் இல்லாமல் நம்ம கட் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஷேப்பாக வந்து அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக பார்த்து கட் பண்ணோம் அப்படின்னா அது ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். எனக்கும் ஸ்டார்டிங்கில் வரல, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். அதனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது அந்த முடிக்கிற இடத்துல ஒரு நாட் போட்டேன். அடுத்து இந்த மாதிரி அவுட்லைனில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். சுகர் பீடும் அதே மாதிரி தான் 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு பீடாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும் இல்லையா, அதனால் நம்ம 2 பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம 3 பீடு 4 பீடு ஒரே தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீடு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து கலட்டிட்டோம் அப்படின்னா அது தூக்கிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 2 பீடு இல்லைனா ஒரு பீடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ட்ரேசிங் பண்ண ஃப்ளவரில் ஃபுல்லாக இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்றேன். அவுட்லைன் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் வர இடத்துல வந்து ஒரு குட்டி நாட்டு ஒரு 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டர்ன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பீட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும், நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வந்து பீட் ஒர்க் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஜர்தோசி பீஸ் 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி கட் பண்ணதை ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஒரு குட்டி நாட் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து ஒவ்வொரு ஜர்தோசி பீஸாக வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதிலே வந்து உள்ளே வந்து ரோப் கொடுக்கலாம், ரோப் கொடுத்து கூட பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஃப்ளாட்டாக வேணுங்கிறதுனால இந்த மாதிரி கொடுக்குறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரோப் கொடுத்தோம் அப்படின்னா 3D எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அது வந்து எம்போஸ்டாக தெரியும், பார்க்குறதுக்கே ஒரு ஃப்ளவர் லுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடில் பார்த்தீங்கன்னா 23 வந்து யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா 24 கூட யூஸ் பண்ணலாம். துளி பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன், அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா நீட்டாகவும் வரும். பிசுறு இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேப் இல்லாமல் பண்ணுங்கள். அந்த கேப் இருந்துச்சுன்னா அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு ஜர்தோசி பீஸ் வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குட்டி ஜர்தோசி பீஸை வந்து நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாட் முடிக்கிற இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சிருங்க. இது ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஃப்ளவருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த எல்லா ஃப்ளவருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஜர்தோசிஸ் வந்து கொடுத்து முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி ஒர்க்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறேன். அதுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து நீடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எப்படி அப்படின்னா 6 டைம்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கடைசியில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. நீடில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 நீடில் வந்து அந்த நூலை வந்து 2 சுற்றிட்டு கீழே வந்து அந்த நூலை அதை வந்து அந்த ஊசியை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாட் மாதிரி விழுகும். அதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீடில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிசுறு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீழே பிடிச்சி இழுத்துட்டீங்க, நூலை பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிசுறு வந்து போயிடும், வெளியே வந்து தெரியக்கூடாது. இப்போ நீடில் இந்த நூலை வந்து 2 சுற்றிட்டு கீழே வந்து இந்த மாதிரி குத்திட்டோமோ அப்படின்னா ஊசியை வந்து கீழே பிடிச்சி இழுக்கணும். ஒரு நாட் மாதிரி விழுகுது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நூலை வந்து நம்ம கடைசி வரை விடக்கூடாது. அப்படி விட்டோம் அப்படின்னா பிசுறாக வரும். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நல்லாயிருக்கும், ஃப்ளவர்க்குள்ளே கொடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீக்கு மேட்சாக வந்து எந்த கலர்ஸ்னாலும் நம்ம கொடுக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில். இதே மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி நாட் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லீஃப் மாதிரி போட போகிறேன். லீஃபில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசியில், அதாவது ஜரி த்ரெட்டில் பண்ண போகிறேன். ஜர்தோசிலே பண்ணாலும் ரொம்ப பார்க்க நல்லா எம்போஸ்டாக தெரியும், நல்லா திக்காகவும் தெரியும். நாமெல்லாம் ஜரி த்ரெட்டில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட் வந்து கொடுக்குறேன். அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்புலே ஒரு சாதாரண ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு 2 ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா திக்காயிரும். அது உள்ள வந்து ரோப் கொடுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து எப்பயும் போல் நம்ம லீஃப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நடுவில் வந்து கேப் தெரியும். நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் லீஃப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு. ஒன் சைடை வந்து நம்ம வந்து நீடில் பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாட் மாதிரி விழுவும். அதை ஒன் சைடு ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு லீஃப் அந்த சைட்லேருந்து அந்த த்ரெட்டை வந்து கொண்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சிடலாம். நடுவில் வந்து ஒரு ஜர்தோசி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா லீஃப் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடும். இதே மாதிரி லீஃப் ஸ்டிச் வந்து இந்த மாதிரியே போட்டுட்டு கடைசியில் நாட் போட்டு முடிச்சிடலாம். இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லீஃப் ஸ்டிச் வந்து முடிஞ்சிடும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா லீஃபும் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதை சுற்றி வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துடலாம். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்லேயும் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து சுடிதார், ப்ளவுஸுக்கு எதுலனாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி மோட்டிவ் டிசைன் வந்து கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் நல்ல கிராண்ட் லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் பார்த்தோம்னா அந்த சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா ஃப்ரெஞ்சு நாட்டு, இது வந்து நம்ம வந்து கலர்ஸ்லையும் கொடுக்கலாம், சாரீக்கு மேட்சாகவும் கொடுக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல கிராண்ட் லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் இருக்க ஃப்ளவர் டிசைன் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.